ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு நானும் பெருமாளும் வைகுண்ட ஏகாதசியில் மகிழ்ச்சி செய்தி தர உன் வாசலில் நிற்கிறோம். வா, பெற்றுக்கொள், அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று மட்டும் எண்ணி கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் தாய், தந்தை, இறைவன் இவர்களை தவிர உண்மையாக அன்பு வைக்க யாரும் வருவதில்லை. அந்த மனமும் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் உன்னை யார் வெறுத்தாலும் கவலைப்படாதே. நீ வணங்கும் இந்த சாயப்பாவை அனைவரும் விரும்பினார்களா அல்லது வணங்கித்தான் இருந்தார்களா? இந்த சாயியை வணங்குபவர்களை விட வெறுத்தவர்கள்தான் அதிகம். எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, எனக்கென்று குடும்பம் இல்லை, எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது, எந்த விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. எனக்கே இந்த நிலை என்றால் அனைத்து கர்மாக்களையும் கடந்து வந்து வரும் உன்னை வெறுப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஆகவே வெறுப்பவர்களை கண்டுகொள்ளாதே. அவர்களை உன் நினைவில் இருந்து விலக்கிவிடு. பிறகு பார் நீ எப்படி சந்தோஷமாயிருப்பாய் என்று. ஆம் செல்லமே, நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நான் செய்வதெல்லாம் சரியாக வருமானு என்று தயங்கிக் கொண்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருந்து நொந்து நூலாய்க் கொண்டிருக்கிறாய். அப்படித்தானே? ஆகையால் உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது. உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த நான் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன். ஆம் செல்லமே, உன் சாயப்பா அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன். உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். இனி உன் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியாக வருமானு யோசித்து கொண்டிருக்கிறாய். அதற்கு உன் சாயப்பா நான் ஒரு வழி சொல்கிறேன். நீ எதை துணிந்து எடுத்த முடிவு சரியானது தான். அதை உடனே செய்ய ஆரம்பி. எந்த தடையில்லாமல் என் அருளால் நல்லது நடந்தேதான் தீரும். உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்கு முன்னால் எதுவும் தடங்கள் வர விட்டுவிடா. உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என் செல்லமே. பிறகு உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடியில் இருந்து ஆரம்பமாகிறது. அறிவிலையும் சரி, திறமையிலும் சரி, நீ யாருக்கும் சளைத்தவன் கிடையாது. உன்னுடைய வாரத்தையும் சரி, பாவத்தையும் சரி நானே சுமக்கிறேன். கவலைகள் எல்லாம் மறக்கிற அளவுக்கு சந்தோஷத்தில் உன்னை நிரப்பப் போகிறேன். இதோ உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்துவேன். இனி உனக்கு வெற்றிகள் குவியப் போகிறது என் செல்லமே. கஷ்டமோ சந்தோஷமா இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே உன்னை எப்படி எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வந்ததோ அதுபோலத்தான் உனக்கே தெரியாமல் அது உன்னை விட்டு விலகிவிடும். உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையா மட்டும் பதில் சொல். உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து நீ வெளிவரணும்னு நினைக்கிறாய். உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமானாலும் இந்த சாயப்பாவின் பாதத்திலே போட்டுவிடு. பிறகு நான் பார்த்து கொள்கிறேன். நான் உனக்கு எதுவுமே செய்யலை. உன் வாழ்க்கையில எதுவுமே மாறலைன்னு சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே. நீ எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைதான். யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்ய வேணும் என்று நான் கணக்கிட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைவருடைய வேண்டுதல்களையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த சாயப்பாவின் கடமையாகுமே. ஆகவே உன் மனதில் இருக்கிற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு நன்றாக தெரியும். உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறாய். நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ என்னிடம் எதுவுமே மாறலையே, என் வாழ்க்கை கஷ்டத்திலையும் வழியிலையும் ஓடுதேன்னு கேட்கிற. உன்னுடைய வழிகளும் குழப்பங்களும் சோதனைகளையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நேர்மறையான காலம் வரும். அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்.
ஏனென்றால் உன் கர்ம வினைகளோடு நீ போராடி கொண்டுதான் இருக்கேன். அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடியாது. என்னை நீ புரிந்து கொள்ளும் போதுதான் அப்போ உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும். ஆம் செல்லமே, கவலைப்படாமல் இரு. பிறகு பார், உனக்கான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போதும் உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ அந்த நாட்களை நினைத்துப்பார். மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகியிருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல் நடந்து கொண்டாய். என்னுடைய மடியில் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது. உன்னை என் மடியிலே தான் வைத்திருக்கிறேன். உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன். அதை நீ உணர்ந்திருப்பாய்தான் என்றுதான் நம்புகிறேன். என்னை நீ நிராகரித்து விடாதே. இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே என் செல்லமே. உன்னோடு நான் இருக்கிறேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டு உள்ளேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் நீ. ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே எத்தனை ஜென்மங்களானாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவேன் இந்த சாயப்பா. நீ கடந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு. உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்களாகிறது. பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். ஆம் செல்லமே. மேலும் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயமெல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் என் செல்லமே. பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என் பாதத்தில் விழுந்து வேண்டினாய். இதோ அது நிறைவுக்கு வருகிறது. நம்பிக்கை, பொறுமை என்பதை உன் கைக்குள் பொக்கிஷமாக வைத்துக்கொள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாகவும் இருப்பதல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமை என்று பெயர். பொறுமையை வளர்த்து என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி உனது சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னிடத்தில். முதலில் தைரியத்தை கடைபிடி. எந்த வேலையும் சுலபமாக முடியும். துணிவே வாழ்வின் துணை என்பதை உனக்கு தெரியாதா என்ன? ஆகவே உனக்கான உள்ள தைரியத்தை வளர்த்துக்கொள். சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும் என் செல்லமே. துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்தி வந்துள்ளது என ஏற்றுக்கொள். தோல்வி 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 என நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே. நீ ஜெயிக்கப் போகிறாய். ஆகவே உனக்கான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே. நானும் பெருமாளும் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் மகிழ்ச்சி செய்து தர உன் வாசலில் நிற்கிறோம். வா, வந்து வெற்றுக்கொள் என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.